வணக்கம் நண்பர்களே. ஒரு பெரிய கட்சி வரப்போகுது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு. யார் அந்த பெரிய கட்சி? பெரிய கட்சி தான் விஜய் கட்சி. என்னப்பா தமிழ்நாட்டுல எத்தனை பெரிய கட்சி இருக்கு? பெரிய கட்சினா விஜய் கட்சி தான் சொல்றீங்க. அப்பனா விஜய்க்கு எடப்பாடி தூண்டில் போடுறாரா? அந்த தூண்டில் ரொம்ப வருஷமா தாங்க போட்டுட்டு இருக்காரு. அப்போ இப்பவும் போடுறாரா? பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு தான் இருக்கு. 50 சீட்டா 60 சீட்டா 80 சீட்டான்னு பேச்சுவார்த்தை நடந்துதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. நடக்குதா இல்லையான்னு தெரியாது. ஆனா விஜய் தரப்புல சொல்லிட்டாங்க, அண்ணா திமுகவோட கூட்டணி இல்லை, கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர். ஆனா இப்படித்தான்ப்பா சொல்லுவாங்க. தமிழ்நாட்டை ஆரம்பிக்கிற கட்சி எல்லாம், ஏன் உலகத்துல ஆரம்பிக்கிற கட்சி எல்லாம் அடுத்த ஆட்சிக்கு வர்றது தான்னு சொல்லுவாங்க. விஜய் மட்டும் சொல்ல மாட்டாரா? அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. தேர்தல் நெருங்க நெருங்க இறங்கி வந்துருவாங்க அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறார். அது மட்டும் இல்லாம இடதுசாரி கட்சிகளுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கிறாரு. அவங்க டாட்டான்னு சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் கூப்பிடுறாரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் கூப்பிடுறாரு. ஆனா யாரும் அசைய மாட்டேங்கிறாங்களே. ஏன்னா திமுக கூட்டணியில ரொம்ப பலமா இருக்காங்க. அப்படியே பச போட்டு ஒட்டின மாதிரி இருக்காங்க. அங்கே இருந்தாதான் அடுத்த தேர்தலை எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எடப்பாடிக்கு இது தெரியுங்க. ஆனா கூட்டணியில் ஆளே சேர மாட்டேங்கிறாங்களே, பாஜக இதுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா பாஜக சும்மாவா இருக்கு? சும்மா இருக்காம பரவாயில்லையே. சும்மா இருக்காம எப்ப பாரு அடுத்த வருஷம் நடந்து முடிகின்ற தேர்தலுக்கு பிறகு வரப்போற ஆட்சியில எங்களுக்கு பங்கு வேணும் அப்படி அமித்ஷா சொல்லிட்டு இருக்கிறாரு. அமித்ஷா சொன்னது மட்டும் இல்லாம அண்ணாமலை வழிமொழிறாரு. எங்க தலைவன் சொல்லிட்டாரு, நான் மட்டும் மாறி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி பிட்டா தூக்கி போடுறாரு. ஓஹோ, இது அண்ணாமலை திட்டம் தானோ அப்படின்னு எடப்பாடிக்கு உறுத்துது. இதனாலதான் திரும்ப திரும்ப அவரு பிட்ட போறாரு. பெரிய கட்சி வரப்போகுது அப்படின்னா விஜய் தான். அப்ப தமிழ்நாட்டுல விஜய் வந்தா என்ன ஆகும்? அண்ணா திமுகவும் விஜயும் ஒன்றிணைந்தால் அடுத்த ஆட்சி அவங்களுக்கு தான் அப்படின்னு நிறைய பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், யூடியூபர்கள் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் நடக்குமா? விஜய்க்கு எவ்வளவு பெர்சென்ட் இருக்கும்? சரி, அவருக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு. அது தொண்டர் பலமா மாறினா ஒரு 10% வருமா? 10% வச்சுக்கிட்டு அடுத்த தேர்தலை ஜெயிக்க முடியுமா? ஜெயிச்சா எத்தனை சீட்டு கிடைக்கும்? ஆட்சிக்கு வர முடியுமா? இது எல்லாம் விஜய்க்கு தெரியும். விஜய் தெரியாதவர் அல்ல. அடுத்த தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சிக்கு வரணும்னா 30% 35% வாக்கு வேண்டும். அது இப்போதைக்கு வராது அப்படின்னு விஜய் நினைக்கிறார். சரி, அப்படியே திமுக கூட்டணியில் இருந்து சில கட்சிகள், அண்ணா திமுக இருந்து கூட்டணியில் சில கட்சிகள் வந்தது அப்படின்னா, இப்ப இருக்கிற ஓரிரு கட்சிகள் வந்தது அப்படின்னா அடுத்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்தலாம் அப்படின்னு விஜய் நினைக்கிறார். ஆனா தேர்தல் அரசியல் அவ்வளவு எளிது கிடையாதுங்க. பல விஷயங்கள் இருக்குங்க. தொகுதி தொகுதியா மக்களை போய் சந்திக்கணும். எல்லா விஷயங்களையும் மக்களுக்கு கொடுக்கணும். அப்போதான் ஓட்டு போடுவாங்க. விஜய்க்கு நல்லாவே தெரியும். சரி, இந்த தேர்தலை ஒரு ட்ரெய்லர் பார்ப்போம், மெயின் பிக்சரை அப்புறம் வச்சுக்குவோம் அப்படின்னு விஜய் நினைக்கலாம். அப்பா, நீங்க ட்ரெய்லர் பாக்குறீங்க, கூட வந்து ட்ரெய்லர் பாருங்களேன் அப்படின்னு எடப்பாடி வலை விரிக்கிறாரு. எடப்பாடி வலையில விஜய் விழுந்துருவாரா? எடப்பாடி வலை விரிச்சு தாங்க இருப்பாரு. எப்பப்போ பிஜேபி அச்சுறுத்திட்டே இருக்கோ அது வரைக்கும் எடப்பாடி சும்மாவே இருக்க மாட்டார். நீங்க அச்சுறுத்தினீங்கன்னா அடுத்த தேர்தலுக்கு முன்னால உங்களை கட் பண்ணி விட்டுட்டு நான் இன்னொரு பெரிய கட்சியோட கூட்டணி அமைச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுறான்னு கூட சொல்லலாம். இது ஒரு மறைமுக மிரட்டலுங்க. பிஜேபி மிரட்டாமையா எடப்பாடி போய் சேர்ந்தாரு அப்படி நம்ம எல்லாம் கேட்கிறோம்ல, தானும் தான் மிரட்டுவாரு அப்படின்னு எடப்பாடி மிரட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதற்கு காரணம் முக்கியமா அண்ணாமலை எஃபெக்ட். அண்ணாமலை எஃபெக்ட் வெற்றி பெறுமா? எடப்பாடி கூட்டணியில பெரிய கட்சி வந்து விழுமா? விஜய் என்ன செய்வாரு? இன்னும் கொஞ்ச நாள் நல்லாவே தெரிஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.